கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்ற புதிய நாளில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாளுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, இந்த நாளுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த நாளுக்கென்று ஒரு மேன்மை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு உங்கள் வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். அதாவது மனுஷர் மற்றவங்களால் ஒடுக்கப்படும் போது நீங்கள் திடப்பட்டு தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது தாழ்ந்தோர் கஷ்டப்படுறவங்க ரட்சிக்கப்படுவார்களாம், விடுதலையாக்கப்படலாம். அப்படின்னா வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அப்படின்னா எல்லாரும் சொல்கிற வார்த்தை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. வாசித்த வசனமே ஒரு அதிகாரமுள்ள ஒரு வசனம், அதிகாரமுள்ள வார்த்தை இருக்கிற வசனம். சில ஏழைகள் நெருக்கப்படும் போது, சிலரை காரணவசம் நெருக்கும்போது, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அல்லது செல்வாக்கில் இருக்கிறவங்க, அவங்கள என்ன பண்ணுறீங்களாம், இனிமேல் அவங்களுக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாரும் பயந்து நிறுத்திடுவாங்க. புரியுதா? அதுதான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னென்னா, இதுவரை நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேவ பிரசன்னம் நிரப்பி உங்கள் வார்த்தையை அநேகர் விடுதலையாக்கும். நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை கிரியை செய்யும். நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதனுக்காக சொல்லும்போது ஒரு நன்மை அவங்களுக்கு செய்து கொடுங்க, அல்லது அவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இவர் சொல்லிவிட்டாரே, நம்ம அதை செய்யணும்னு சொல்லிட்டு அதை செய்வாங்க. அந்த ஒரு அதிகாரத்தனம் உள்ள ஒரு பொசிஷனில், ஒரு இடத்துல அவங்களை கற்று வைக்க போகிறாரு. சரியா? யோபு கூட ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, நான் ஒரு காலம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது நான் வீதியில் வீட்டுக்கு முன்பாக நான் இருக்கையில் உட்கார்ந்துருந்தா அந்த வழியாக வாலிபர்கள் யாரும் புறப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யோபு இருக்கிறாரு, ஒரு நீதிமான் இருக்கிறாரு, ஒரு தேவ மனுஷங்க இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரு பயபக்தியோடு கூட அந்த இடத்தை விட்டு விலகி போவாங்களாம். அப்போ எவ்வளோ கனம் வச்சுருக்காங்க, புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் தான் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். உங்கள் மேலே தேவ பிரசன்னத்தை வைக்க போகிறவங்க வார்த்தை தேசத்தில் கிரியை செய்யும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. சரியா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய வார்த்தையிலிருந்தும் அற்புதங்கள் நடக்கட்டும், வார்த்தை கிரியை செய்யட்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. இந்த பூமியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வாருங்க. இவர்கள் மற்றவர்களுக்காய் பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அநேகர், ஆண்டவரே சில காரியங்களை செய்ய, இதை விட்டுருங்க நாங்கள் விட, இதை செய்து கொடுங்கன்னு செய்ய, அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் அபிஷேகத்தை, ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு மேலும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டே நன்றி. அப்படியே செய்ய போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பேர் பேராய் ஆசீர்வதியும். அடுத்த பிறந்தநாளை காண்கிறதுக்கு முன்னால் பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் வரையிலும், அதாவது இன்று வரையிலும் வீட்டில் சண்டை, பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் எல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் விலக்கி இன்று ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி உடைய பிள்ளைகளை வாழ வைங்க, சாட்சியாக வைங்க. குறிப்பாக தகப்பனே, கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் பேர் ஆசீர்வதியும். இன்று ஆண்டவரை இரவு முடிவதற்குள்ளால் உடைய பிள்ளைகள் என்ன ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க கேட்டாங்களோ ஒரு அடையாளத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.